ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் விஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆரோக்கியம் தரக்கூடிய புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிடும் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுட்டு நம்ம வந்து சில ஜாமான்கள்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். அதனால் இந்த சட்னி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் பொடி பெருங்காயமாக இருந்தால் அதுக்கப்புறமா எல்லாமே வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே அளவு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கூடவே காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 6 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் சேர்த்து வதக்க போகிறோம். எல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்து வதக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பூண்டு ஒரு 10 இல்லைன்னா 12 பல் முழு பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அடுத்தது என்ன சேர்த்த போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி அதே ஈக்குவல் அளவுக்காக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாகவும் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகா 4 இல்லைன்னா உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா எல்லாமே சுருண்டு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு புளி பிடிக்கலைன்னா ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போது இது வந்து அதே சூட்லேயே நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா ஸ்டவ் ஆஃப் ஆகி தான் இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா இதோட பச்சை தன்மையெல்லாம் போயிடும். இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி வறுத்ததை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கினதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்து சாதத்து கூட பிணைஞ்சி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். தோசை, இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடுங்க. தாளிப்புக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமானது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசைக்கு கூட சாதத்து கூட கெட்டியாக பணிஞ்சிங்கன்னா சாதத்தை கூட சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி வந்து சாதத்து கூட சாப்பிட போகிறேன். சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.